முக்கியமாக டிரெக்டர் ராம் அதை தான் டிண்டிகோ பார்த்துட்டு அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் ஏஷியான்னு சொல்லிட்டு இந்த படத்தை இங்கே பண்ணுறதுக்கு யார் வேணாலும் முதலீடு பண்ணலாம், அது ஒரு நல்ல கதைக்கு. ஆனால் அந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேனரும் அதுக்கான நல்ல தயாரிப்பாளர் வேணும் அப்படின்ட்டு உடனே அவர் சொன்னது வந்து கார்த்திகேயன் சந்தானம் அண்ட் கார்த்திக் சுப்புலர். அண்ட் உடனே ராமண்ணா கார்த்திக் கால் பண்ணி இந்த மாதிரி படம் பார்த்துருக்கேன்னா அவரும் உடனே வாங்க பார்த்துட்டு தே லவ் டே அப்படித்தான் இந்த பெருசு வந்தது. ரொம்ப ஒரு டீம் ஒர்க்காக இதை நல்லா முடிச்சிருந்திருக்கோம். எப்படி எனக்கு இந்த 80s வர சில படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆண் பாவம், நேற்று இன்று தென் இன்று போய் நாளேவா, மைக்கேல் மதன காமராஜன் 90s. அப்போ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாள் ஒரு ஆசை. ஸோ அது நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அதோட கம்பேர் பண்ணுறது மிகவும் அபத்தமாக இருந்துச்சு, ஏன்னா அதெல்லாம் கல்ட் ஃபிலிம்ஸ். அந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க. எந்த ஒரு அடல்ட் காமெடினாலும் ஒரு விரசமாவோ முகம் சுளிக்கிற மாதிரியும் இருக்காது. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ஸ்பெஷலி ஐ வாண்ட் டு தேங்க் வைபோ அண்ட் அண்ணா சுனில் அண்ணா. எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா எப்பயுமே காமெடி வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த வைபோ எப்படின்னா கரண்ட்லி உள்ள ஹீரோஸில் காமெடி வந்து ஒரு கரெக்டான மீட்டரில் அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதாவது நான் காமெடி பண்ண போகிறேன்ட்டு சொல்லாமல் காமெடி அப்படியே ஃப்ளோவில் அடித்து போயிட்டே இருப்பார். ஸோ ஸ்பெஷலி வைபோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர். ஸோ ஐம் ஸோ பிளஸ். ஏன்னா இந்த கதையை பார்த்தோன்னே கார்த்திக் சுப்ராஜ் சொன்னார் வைபவும் சுனில் அண்ணாவும் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஐ வாஸ் லைக், ஏன்னா எனக்கு 2 பேருமே பிடிக்கும். சுனில் அண்ணா சொல்லணும்னா இஸ் அவுட்ஸ்டாண்டிங், இஸ் அ குட் பர்ஃபார்மர். அது ஏன்னா டாக்டர் பார்க்கலையோ அவரை படங்கள் பார்க்கலையோ ஏன் நிறைய நடிக்கிறாருலன்னு எனக்கு